ஞானசார தேரருக்கு அதிவிசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டதா? இதுதான் இன்றைக்கு இலங்கையில் பரபரப்பான செய்தி. அதாவது விஐபிக்களுக்கு வழங்கப்படுகின்ற அதிவிசேட பாதுகாப்பு. அக்கம் பக்கத்தில் நிறைய போலீஸ்காரர், எஸ்டிஎஃப், விசேட கொமோண்டோக்கள் எல்லாம் நல்ல நவீன துவக்குகள் எல்லாம் வச்சுக்கொண்டு அந்த மாதிரியான பாதுகாப்பு ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்டதா? தனியாக ஞானசார தேரருக்கு மட்டுமில்லாமல் அவரோட சேர்த்து இன்னும் ஒரு 10 பேர், மொத்தம் 11 பேர், இவ்வளோ பேருக்கும் அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்ட என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஒரே செய்தி. அப்போ இந்த மாதிரியான செய்திகள் பரவ ஆரம்பித்த உடனே எல்லார் மத்தியிலேயும் ஒரு சந்தேகம் இருந்தது. உண்மையிலேயே அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதா? அதுவும் ஞானசார தேரருக்கெல்லாம் இப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டதா? ஏன் வழங்கப்பட்டது என்று சொல்லி கேள்வி இருக்குந்தானே. அப்போ இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கிறேன்னு பார்த்தா, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற நாள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஊடக அமைச்சரும் சுகாதார அமைச்சரும் ஆகிய டாக்டர் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பார். அப்போ இன்றைக்கு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கைக்குள்ள ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி, எதுக்கு ஞானசார தேரருக்கெல்லாம் விஐபி பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களாமே, என்ன பிரச்சனை என்று சொல்லி அதுக்கு டாக்டர் நலிந்த ஜெயதிச சொல்லிக்கார், இல்லை அப்படி எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல, அந்த செய்தி பொய் செய்தி, எல்லா இடமும் அந்த செய்திகள் பரவி கொண்டிருக்குது, எல்லாருமே என்ன கேட்குறீங்க, ஆனால் அது பொய் செய்தி. ஆனால் அதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன விஷயம் என்று சொன்னால், போலீஸ் மா அதிபர் இருக்கார் தானே, பிரியந்த வீரசூரிய, அவருக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்காம். அந்த கடிதத்தில் இந்த 11 பேருடைய பேரும் குறிப்பிட்டு, அதாவது ஞானசார தேரர், பிறகு முன்னாள் சபாநாயகர் அசோகர் ரன்வெல, இப்போதைய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி, இந்த மாதிரி ஒரு 11 பேருடைய பேர்களை போட்டு இந்த 11 பேருக்கும் விஐபி பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி போலீஸ் மா அதிபருக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்காம். அந்த கடிதத்தை எழுதினவர் தான் முக்கியமான ஆள். அவர் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர், அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய விஐபிக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரதி போலீஸ் மா அதிபர் தான் அந்த கடிதத்தை எழுதிக்கார். அப்போ சாதாரண விஷயம் இல்லை. அப்போ சொல்லுவீங்க இந்த நெருப்பில்லாமல் புகையாதுன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த செய்தி சும்மா பரப்பப்படையில்லை. அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒரு பிரதி போலீஸ் மா அதிபரே போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் எழுதி கேட்கிறாருன்னு சொன்னால், அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். எனவே இந்த 11 பேருக்கும் விஐபி பாதுகாப்பு வழங்குறதா இல்லையா என்று சொல்லி இன்னமுமே முடிவெடுக்கப்படையிலையா. அது சம்பந்தமாக எதிர்காலத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கார். அப்போ இந்த லிஸ்ட்டில் ஞானசார தேரர் எப்படி வாரார், அவருக்கு எதுக்கு பாதுகாப்புன்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு மிக விரைவில் அவர் சிறைக்கு செல்லலாம், இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருக்குது. எனவே எப்போ வேணுமென்றாலும் அவர் சிறைக்கு போகலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு என்ற கேள்வியும் இங்கே இருக்குது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த 11 பேருக்கும் போலீஸ் மா அதிபர் அந்த உத்தரவை வழங்குவாரா, விசேட பாதுகாப்புக்கான உத்தரவை வழங்குவாரா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி ஒருவேளை பாதுகாப்பு வழங்கப்படுமாக இருந்தால் அதற்கான காரணத்தையும் சொல்லத்தானே விடும், என்ன பிரச்சனை என்று சொல்லி. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு அரசாங்கத்திடம் காசில்லை என்று சொல்லி வருகின்ற செய்திகளும் உண்மைக்கு புறம்பானவை. அரசாங்கத்திடம் தாராளமாக போதிய அளவு நிதி இருக்கிறது என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் மீண்டும் ஒரு தடவை அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அரசாங்கத்திட்ட காசில்லை என்று சொல்லி முதல் முறையாக வெளியில் சொன்னதை ஜேவிபி கட்சியினுடைய டில்வின் சில்வா தான். யாழ்ப்பாணத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கதைக்கைக்குள்ள எதுக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதை பிற்போட்டு கொண்டிருக்கிறீங்கள் என்று கேட்டதுக்கு, இல்லை இப்போ அரசாங்கத்திட்ட காசு இல்லை, இந்த டித்வா புயல் ஒரே செலவாக போச்சுது, இருந்த காசலத்தை அங்கே செலவழித்து போட்டோம், எனவே மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு காசு இல்லை என்று சொல்லி டில்வின் சில்வா சொல்லியிருந்தவர். அதுக்கு அடுத்த நாளை அரசாங்கத்தினுடைய ஏனைய பிரதிநிதிகள் சொல்லியிருந்தார்கள், அப்படியெல்லாம் இல்லை, காசு இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு டாக்டர் நலிந்த ஜெயதிச மீண்டும் சொல்லி இருக்கின்றார், இல்லை எங்கள்கிட்ட தாராளமாக காசு இருக்குது. ஆனால் மாகாண சபை தேர்தலில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த சட்டம் புதிய சட்டத்தில் நடத்துகிறதா, பழைய சட்டப்படி நடத்துகிறதா, எப்படி நடத்துகிற என்ற குழப்பமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அதோட டித்வா புயலில் எல்லா காசும் செலவழிஞ்சு போச்சுன்றது கூட பொய்யானது. டித்வா புயலுக்காக நாங்கள் 500 பில்லியன் ரூபாய் காசை ஒதுக்கி நாங்கள் அதில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 260 பில்லியன் ரூபாய் தான் செலவழிக்கப்பட்டிருக்கே தவிர மிச்சம் 240 பில்லியன் ரூபாயும் அப்படியே இருக்குது, அதில் கூட நாங்கள் கை வைக்கல என்று சொல்லி அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். எனவே இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று சொல்லி அரசாங்க பிரதிநிதிகள் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். எனவே நடக்குமா இல்லையா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம்.
நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றிருந்த வன்முறை சம்பவத்தின் போது படுகாயமடைந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகள், சிறை காவலர்கள் வந்து சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கின்றார்கள். அடுத்தடுத்து உயிரிழந்திருக்கின்றார்கள். நேற்று திங்கட்கிழமை இரவு ஒருவரும், அதே போல இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் மற்றொரு நபரும் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு வந்து முறையே 25 வயதும் 39 வயதும் உடைய 2 அதிகாரிகள் தான் இவ்வாறு நீண்ட நாட்களுக்கு பிறகு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், சம்பவம் நடந்தது இந்த மாதம் 6ஆம் தேதி. இவ்வளவு நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஒரு 8 நாட்களாக வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களுடைய உயிரிழப்பை அடுத்து இப்பொழுது மொத்தமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 31ஆக அதிகரித்திருக்கிறது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடந்து கொண்டு வருது தானே. அந்த விசாரணைகளில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 பேருக்கும் அதிகமானவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் விசாரணைகள் நடக்குது. அப்போ 200க்கும் அதிகமானவர்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ அந்த சிறைக்குள்ள வந்து 2000க்கும் அதிகமான கைதிகள் இருந்தது தானே. அப்போ அதில் வந்து எல்லா கைதிகளும் வந்து வன்முறை சம்பவத்தில் வந்து ஈடுபடல தானே. நிறைய கைதிகள் தங்கட பாட்டில் பேசாமல் அமைதியாக வேடிக்கை தான் பார்த்து இருந்தது என்ன நடக்குது என்று சொல்லி. அந்த குளப்படிக்கார ஆக்கள்லாம் கொஞ்சம் பேர் உள்ளுக்குள்ளே இருந்து பிரச்சனை பண்ணாக்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் பாதாள உலக குழுக்களும் வந்து. எனவே அவையெல்லாம் கடைசியாக செத்து போனாக்களும் அவையெல்லாம், பிரச்சனை பண்ணினாக்களும் அவையெல்லாம், இப்போ சிகிச்சையில் இருக்கிறாக்களும் அவையெல்லாம். எனவே மற்றாக்கள் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கணும், தாங்கள் கண்டதை பார்த்ததை வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கணும். இன்னும் நிறைய பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட உள்ளன என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுரேஷ் சாலே அவர்களால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனு, அதாவது ரிட் மனு என்று சொல்லுவோம், அது வந்து மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் வந்து இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலான இருக்கார். என்ன எப்படி கைது செய்ய முடியும்? நாம் வந்து நாட்டுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்திருக்கிறேன், நான் ஒரு இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்திருக்கிறேன், சும்மா பொய் குற்றச்சாட்டை சொல்லி நான் கைது செய்கிறீங்களான்னு சொல்லி. எனவே தன்னை கைது செய்தது செல்லுபடியாகாது என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லணும் என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கொண்டு போட்டிருந்தவர் சுரேஷ் சாலே அவர்கள். அது வந்து இப்போ அடுத்தடுத்து ஒத்தி வைக்கப்பட்டு கொண்டு தான் பெறுது. அது வழக்கு விசாரணைக்கு எடுக்கையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகு ஒத்தி வைக்கப்பட்டுக்கிறது இந்த மாதம் 17ஆம் தேதி வரைக்கும். எனவே 17ஆம் தேதி தீர்ப்பு வருமானு கேட்டிங்கன்னு சொன்னால் தெரியலை. மீண்டும் ஒத்தி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குது. இருந்தாலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை வந்து நாங்கள் முன்கூட்டியே சொல்லக்கூடாது. எனவே 17ஆம் தேதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு வந்து வெளிநாட்டு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை விட்டு எங்குமே போகக்கூடாது, உள்நாட்டிலேயே இருக்கணும், தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு வரணும் என்று சொல்லி நீதிமன்றத்தால் வந்து கடுமையான நிபந்தனைகளுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டவர். எப்போ கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால், போன வருஷம் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டவர். அன்றைக்கு பின்னேரமே வந்து பிணையில விடுவிக்கப்பட்டவர். ஒவ்வொன்றும் 50 லட்சம் ரூபா பெறுமதியான 2 சரீர பிணையிலும் 1 லட்சம் ரூபா ரொக்க பிணையிலையும் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தவர் அன்றைக்கு. ஏன் அப்போ கைது செய்யப்பட்டிருந்தவர் என்று சொன்னால், அவர் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தவர் தானே. அப்போ சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கக்குள்ள இப்போ ஒரு அமைச்சர் என்று சொன்னால், அமைச்சருக்கு கீழே நிறைய துறைகள் இருக்குன்னு தானே. அப்போ அந்த துறைகளில் வந்து ஏராளமான பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் வந்து வேலை செய்வினோம். அப்போ அந்த ஊழியர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடத்தானே வேணும். அப்போ ஸ்டாஃபுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொன்னால், அரசாங்கத்திட்ட, இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் இருக்குது தானே. அங்கேயே இன்சூரன்ஸை போட வேண்டியானே. அப்போ அப்படி போடாமல் நடுவில் கொண்டு வந்து தனக்கு தெரிஞ்ச, தனக்கு யாரோ பழக்கம் போல ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியை கொண்டு வந்து நடுவில் செருகி விட்டுக்கார். செருகி 47 லட்சம் ரூபா நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி அது சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்க பார்த்த வேலை 2023ஆம் ஆண்டில் செய்த வேலை. அதுக்காகத்தான் அவர் மேலே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார். இப்போ என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் அவர் ஒரு வழக்கு கொண்டு போட்டிருந்தவர், அதாவது ஒரு வேண்டுகோள் கொண்டு விடுத்திருந்தவர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில். அவருடைய லாயர் என்ன கேஸ்ன்னு சொன்னால், அந்த வெளிநாட்டு தடையை வந்து தற்காலிகமாக ஒரு நீக்கி விடுங்க, அவர் ஒரு தனிப்பட்ட அலுவலுக்காக வெளிநாடு போக வேண்டியிருக்குன்னு சொல்லி அப்படி கேட்கலாம் தானே நீதிமன்றத்தில். எனவே லோயர் மூலமாக கேட்டது. அதுக்கு வந்து நீதிபதி சொல்லியிருக்கார், ஓகே தட்ஸ் ஃபைன், நான் அதுக்காக பரிசீலனை செய்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் 10 லட்சம் ரூபா மேலதிகமான சரீர பிணையில வந்து ஒரு ஆள் கையெழுத்து போடணும். அதாவது பிரசன்ன ரணதுங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்படியே ஓடிட்டாருன்னு சொன்னால் அந்த கையெழுத்து போட்டவர் மாட்டுவார். இதுதான் அந்த கதை. அப்போ அதுக்கு ஓகேன்னு சொன்னால் வாங்க திருப்பி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி என்று சொல்லி
கொழும்பு நீதவான் நீதிபதி அசங்க எஸ் போதராகாம அறிவித்திருக்கின்றார். எனவே முன்னாள் அமைச்சராக இருந்த பிரசன்ன ரணதுங்கவுக்கு இந்த வெளிநாட்டு பயண தடை தற்காலிகமான முறையில் நீக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அந்த முடிவு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காக அவர் வெளிநாடு செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ பிரசன்ன ரணதுங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். முன்னாள் கிரிக்கெட் வீரர் அர்ஜுன ரணதுங்கவினுடைய சகோதரர். பிறகு இது மட்டும்தான் வழக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. இன்னும் ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு வர்த்தகர் ஒருவரை மிரட்டினார் என்று சொல்லி இன்னும் ஒரு வழக்கு ஒன்றும் இருக்குது. அந்த கேஸ் தனியாக போய்கொண்டிருக்குது. இது இந்த கேஸ். இப்படியாக முன்னாள் அமைச்சர்மார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னால் சொல்லவா வேணும். ஒரே வழக்குகளும் நீதிமன்றங்களும் வெளிநாட்டு பயண தடைகளும் தானே. தானே